ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜவர் ஃப்ளோர், அதாவது இந்த சோளம் மாவு, வெள்ளைச்சோளம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு குக்கீஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் வால்நட்டு, பரங்கி விதை, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கப்பு இந்த ஜவர் ஃப்ளோர், அதாவது வெள்ளைச்சோளமை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது அரை கப்பு சர்க்கரை, அதே மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு வெண்ணெய். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கும் வெண்ணெய். இப்போது இந்த சீட்ஸையும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு தரம் க்ரஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் குறைனே அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸ் பவுடராக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இருக்கட்டும். இது ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டும் பண்ணலாம், பட் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக பொடிச்சு போடும்போது நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெண்ணெயை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கைவிடாமல் ஒன் சைடவே நல்லாவே நம்ம இது பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா நல்ல க்ரீம் மாதிரி வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இது கூட பேக்கிங் பவுடர் மட்டும் நான் சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு. இப்போ நம்ம அதை பொடிச்சு வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அந்த பவுடரையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம கையாலே கலந்தால் தான் சரியாக வரும், இல்லைனா சரியாக இருக்காது. கேக் பேட்டர்னால் கொஞ்சம் லூஸாக இருக்கும், இது டைட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கையால் கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சரி, நம்ம இந்த வெளியில் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கலந்ததுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா எவ்வளோ தேவைப்படும் தெரியாது. நம்ம ஏன்னா வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால அது தானாகவே கொஞ்சம் சூப்பராக ஆகிடும் கன்சிஸ்டன்சி. பட் ஸ்டில் அதை மாவு ஒரு பதத்துக்கு வரணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த பால் சேர்க்குறோம். இப்போது கரெக்டாக வந்துடுச்சு. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் பால் மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பால் மிச்சம் இருக்கும், பட் எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் மாவும் டஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு இப்படியே நம்ம சுற்றி விட்டோன்னா ஃபுல்லாக அது கோட் ஆகிடும். இது இப்படி இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கி கட்டர் எடுத்திருக்கேன், ஹார்ட் ஷேப்பில். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கையாலேயே உருட்டி கூட தட்டி வைக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே மாவு வச்சுட்டு அதை அப்படியே எடுத்தோன்னா அப்படியே ஹார்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ அதை எடுத்து தட்டு மேலே வைக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இந்த ஷேப்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம். கட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கையாலே உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கிற கடாய்க்குள்ளே ஒரு 10 நிமிஷமாவது ப்ரீ ஹீட் ஆகணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே இந்த சைட்ஸ் எல்லாம் இடிக்காமல் வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணுவோம் லோ ஃப்ளேமில். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக அது நல்லா கிராக்ஸோட சூப்பராக குக்கீஸ் ரெடியாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. இப்போ கடாயிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆற விட்டுறதுக்கப்புறம் நம்ம பிளேட்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம காஃபி டீயோடு கொடுக்க வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக அருமையாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். மில்லட் பிஸ்கெட்ஸுங்கிறதுனால கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.